நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் சக்கரம் இணையதள தொலைக்காட்சி. நண்பர்களே வணக்கம். மதுரையில் பல இடங்கள் சிறப்பு பெற்றவை. அப்படி சிறப்பான ஒரு இடம்தான் மதுரை முனிச்சாலை பகுதியில் இருக்கும் பருத்திப்பால் கடை. அந்த பருத்திப்பால் கடையின் உரிமையாளர் திரு சந்தானம் அவர்கள் தம்முடைய பருத்திப்பால் கடையை பற்றி என்ன சொல்ல வருகிறார் என்பதை இப்போது பார்க்கலாம். வாருங்கள். வணக்கம்ங்க. கல் தோன்றி மண் தோன்றா முன் தோன்றிய எம் தமிழ் சொந்தங்களுக்கு முதல் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக்கிறேன். இந்த மதுரைன்றது ஒரு சிறப்பான ஒரு நகரம்ங்க. காசியில் வந்துங்க ஒரு சிறப்பு என்னென்னா, வயதான காலத்தில் அங்கே சரணம் ஆகிட்டோம்னா காசியில் இறந்து போனால் முத்தின்னு சொல்லுவாங்க. இந்த மதுரையில் அங்கே இந்த மதுரையில் வாழ்ந்தா முத்தின்னு சொல்லக்கூடிய இடம்ங்க. இங்கே வாழும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் முத்திங்க. எப்படி முத்தின்னு கேளுங்களேன். மீனாட்சி அம்மன் இந்த திருக்கோயில் சிவபெருமான் அவருடைய திருவிளையாடல்ன்ற படத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. தாட்சாயினின்ற ரோலில் அந்த தாட்சாயினியுடைய உடல் எரிக்கப்பட்டு அந்த அம்மா யாகத்தில் விழுந்ததெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், நான் சொல்ல தேவையில்லை. ஆனால் அவங்க உடல் 54 தேசத்தில் விழுந்திருக்கு. அந்த 54 தேசத்தில் விழுந்தது மதுரை மாநகரத்தில் இதய துடிப்பு விழுந்த இடம்ங்க. இதய துடிப்பு விழுந்த இடம் தான் மதுரை மீனாட்சி அம்மனுடைய திருக்கோயிலுங்க. அதே மாதிரிங்க பல்வேறு இடங்களில் விழுந்தாலும் அம்மாவுடைய அடி உறுப்புன்னு சொல்லக்கூடிய அந்த அடி உறுப்பு விழுந்த இடம் அஸ்ஸாம் மாநிலம்ங்க. அஸ்ஸாம் மாநிலத்தில் கவுகாத்தின்னு ஒரு தலைநகர் இருக்குங்க. அந்த அஸ்ஸாம் மாநிலத்தில் கவுகாத்தின்னு இருக்குங்க. அந்த கவுகாத்தி பக்கத்தில் காமக்கியான்னு ஒரு திருக்கோயில் இருக்குங்க. அந்த காமக்கியா கோயில்லங்க அம்மாவுடைய அந்த இதை வச்சு தாங்க சாமியாக கும்பிட்றாங்க. அந்த சாமி பெரிய அதிசயம், உலகத்தில் எல்லாரும் பார்க்கணும். நீங்கள் வேறு யூடியூப்பில் கூட போட்டு பாருங்கள் காமக்கியா கோயில்னு. அதில் அதோடைய அற்புதங்களை அப்புறம் நிறைய எடுத்து சொல்லியிருக்காங்க. இந்த காமக்கியா கோயிலில் இந்த 15 நாளைக்கு பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த பிரம்மபுத்திரா நதியே ரத்தமாக போகுங்க. அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு காமக்கியா கோயில் அஸ்ஸாம் மாநிலத்தில் இருக்குங்க. எல்லோரும் அஸ்ஸாம் மாநிலத்துக்கு போகிறாங்களோ இல்லையோ, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு கண்டிப்பாக நீங்கள் வரணும். இதே துடிப்பு இங்கே வாழ்ந்தா முத்தியான இடம் மதுரை மாநகரம். அப்படிப்பட்ட அந்த மதுரை மாநகரத்தில் ஒரு சிறப்பு என்ன தெரியுமா? இங்கே பல்வேறு இருக்குது. முந்திரி பருப்பு இருக்குது, பாதாம் பருப்பு இருக்குது, பிஸ்தா பருப்பு இருக்குது. இப்படி விலை உயர்ந்த பருப்புகள்லாம் இருக்குங்க. ஆனால் பருத்தின்னு ஒரு பருப்பு இருக்குது தெரியுமா? பருத்தி. அந்த பருத்தி இந்த மாட்டுக்கு தான் வைப்பாங்க. மாடு இருக்குல்ல, மாடுகளுக்கு வைப்பாங்க. இந்த மாட்டுக்கு வைக்கிறத அப்போ யாருக்குமே தெரியலை. இதில் என்ன பவர் இருக்குன்னு யாருக்கும் தெரியலை. அதை முதல்ல தெரிஞ்சுங்க, யாருக்கு இந்த பவர் என்ன இருக்குன்னு தெரியலை. இந்த பருத்தியில் மாட்டுக்கு வச்சா, பசுமாடுக்கு வச்சா பால் நன்றாக கறக்கும். ஒரு எருதுக்கு வச்சோம்னா நல்லா வண்டி இழுக்கும். அவ்வளவு தென்பு தரக்கூடியது. ஆனால் மனுஷன் சாப்பிட்டா எவ்வளோ தென்புன்னு தெரியலை. அதை கேவலப்படுத்துனாங்க. மாடு சாப்பிட்றத மனுஷன் சாப்பிட்லாமா அப்படின்னு அசிங்கப்படுத்துனாங்க. ஆனால் யாருக்கும் பருத்தியுடையது தெரியலை. அதாவது இந்த பருத்தியில் எடுத்து பாலாக செய்யணும்னு எங்கள் முன்னோர்கள் 90 வருடங்களுக்கு முன்னால், அதாவது எங்களுடைய சந்ததி, என்னுடைய முன்னோர்கள் இந்த பருத்திப்பாலை மதுரையில் ஒரு 92 வருஷமாக நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க, பருத்திப்பால் வீடியோ. ஆனால் அந்த பருத்திப்பால் 92 வருஷமாக விடாமல் யாருடைய காரணங்க? இன்றைக்கி இருக்கிறது நாளைக்கு காணா. எல்லாமே சில நாள், எண்ணங்களோ பல நாள். எல்லாமே சில நாள் தாங்க. எல்லாமே கடந்து போயிடும். எல்லாம் கடந்து போயிட்டாலும் ஆனால் இந்த பருத்திப்பால் பாருங்களேன், இறைவனுடைய அருளில் 94 வருஷமாக 1930 ஆரம்பித்ததுங்க. இன்றைக்கி வரைக்கும் அந்த வழித்தோன்றலில் நாங்கள் இருக்கோம். இன்றைக்கி வரைக்கும் மக்களுக்கு பலன் உள்ளதாக இருக்குது. இது சாப்பிட்டவங்களுக்கெல்லாம் அத்தனை குணம் கிடைக்குது. ரொம்ப கம்மியான காசுங்க, ரொம்ப கம்மியான காசு. எவ்வளோ விற்கிறான்? ரொம்ப கம்மியான காசில் ஒரு 20 ரூபாய்க்கு தாங்க கொடுக்குறான். 20 ரூபா ஒரு பெரிய காசாங்க? நீங்களா சொல்லுங்கள். ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் கூட இந்த கருப்பட்டி போட்டால் கட்டாதுங்க. ஏன்னா 4500 4500 ரூபா கருப்பட்டி.
ஒரு 100 கிராம் கருப்பட்டி 45 ரூபா. ஆனால் 100 கிராம் கருப்பட்டி வாங்கினா எவ்வளோ இனிக்கும்? ஜி கும்பானா இனிச்சிருமா? மக்கள் சேவைங்க. நான் வந்து வள்ளலார் பக்தருங்க. பருத்திப்பால் கடை, மதுரை முனிச்சாலை, பழைய பினமன் டாக்ஸ் அருகிலும், கான குரலோன் டி.எம். சவுந்தரராஜன் ஐயா அவருடைய சிலைக்கு அருகிலும் உள்ளது. இந்த கடையின் உரிமையாளர் திரு சந்தானம் அவர்களின் கைபேசி எண் 9952415963.